சுக்கிரன் தான் வீட்டுல உட்காந்து சொந்த வீட்டுல ஆட்சி பெற்ற நிலங்களை திசை நடத்தினா கூட இருக்கக்கூடிய கிரகங்களும் திரிகோணத்தில் உள்ள கிரகங்களும் தான் சேர்ந்து இயங்கும் இல்லையா? கூட உட்காந்துருக்க கிரகம் மங்கள கிரகம் செவ்வாய். இந்த வீட்டுக்கு 2க்கு 7 அதிபதி. குடும்ப அமையணும், மனைவி வரணும், 5ஆம் அதிபதி. தொழில் அமையணும், புத்திர ஸ்தானாதிபதி. குழந்தை கிடைக்கணும், புத்திர காரகன். குழந்தை கிடைக்கணும், 6க்கு அதிபதி. உத்தியோகம் கிடைக்கணும் அல்லது ஜீவனம் கிடைக்கணும். 9ஆம் இடம் பாக்கியம், புத்திர பாக்கியம் கிடைக்கணும். இதுதான் இந்த தேசம் நடக்கும்னு மெயினா பிடிச்சிடலாம். இது போக இந்த சுக்கிரனை வேற யாராவது பார்த்தாங்களான்னு இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம எடுக்கணும் பலன். இவ்வளவுதான். இந்த சுக்கிரன் செவ்வாயை வேற யாரும் பார்க்கல. திரிகோணத்துல உள்ள கரங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. அப்படித்தான். இது போக சுக்கிரை வாங்கின நட்சத்திரம் சேர்ந்து இயங்கும். இப்படிதான் ரூல்ஸ். இந்த சுக்கர விஷயத்துல ராகு புத்தில திருமணமும் ஆச்சு, ஒரு பெண் குழந்தையும் கிடைச்சிச்சு. அதுக்கு அடுத்து புதன் புத்தியில குழந்தை கிடைச்சிருக்குமா? ராகு புத்திக்கு அப்புறம் குரு புத்தி வந்துச்சு. குரு புத்தி குழந்தை கொடுக்கலாம்ல? கொடுக்கல. சனி புத்தி கொடுக்கல. புதன் புத்தியில இன்னொரு குழந்தை, அது ஆண் வாரிசு. சூரியன் கூடவே இருக்காரு. சூரியன் நட்சத்திரம் வாங்கி சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால சனி குருக்கு சூரியன் தொடர்பு வரல. சூரியன் தொடர்பு வரல. என் குருவுக்கு வீடு கொடுத்த புதனே சூரியன் கூட தானே இருக்கிறாரு. குருவுக்கு சாரம் கொடுத்த ராகுவே புதனுக்கு சூரியனுக்கு திரிகோணத்துலதான் வந்தாரு. அப்ப குரு புக்தில இன்னொரு குழந்தை கொடுக்கணும் இல்லையா சார்? கொடுக்கலையே. 6க்கு அதிபதி, 3க்கு அதிபதி, 3க்கு அதிபதி, 6க்கு அதிபதி இல்லையா? பிறப்பு லக்னத்துக்கு வச்சுக்கன்னா குரு பாதக அதிபதி. 10ஆம் இடத்துல தனிச்ச குருவா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம இந்த இதை எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். ரைட்டு. உருவாயிருக்கலாம், போயிருக்கலாம், விட்டுருக்கலாம், அல்லது இவங்களே வேணாம்னு சொல்லி கூட தடை பண்ணி இருக்கலாம். இப்பதானே குழந்தை வந்துச்சுங்கிற மாதிரி கூட தடை பண்ணி இருக்கலாம், விட்டுருப்பாங்க. புதன் புத்தியில அடுத்த குழந்தை சரி விட்டுருவோம். இப்ப சுக்கிர திசை ஏதோ முடியுது. இதே இதுல இந்த புதன் புத்தியில இன்னொரு சம்பவம் ஒண்ணு நடந்தது. என்னவாக இருக்கும்? ஏன்னா தசாநாதனும் புத்திநாதனும் 2 இருக்காங்க. இப்படிக்கு இவரும் ஆட்சி உச்சம், இவரு ஆட்சி. இவர் வாங்கினது ராகுசாரம், இவர் வாங்கினது சூரியன் சாரம். தசாநாதனும் புத்திநாதனும் 2 இருந்தா பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் தான் சார். இவர் நண்பர்கள்ல பரவாயில்ல சார். 2 12 இருக்கும்போது ஆட்சியோ உச்சமா இருந்தா அது பாசிட்டிவ் சார். இப்போ அந்தந்த வீட்டு அதிபதி அங்கங்க வந்து ஆட்சியா இருக்காங்க, கண்டிப்பா அது பாசிட்டிவா தான் இருக்கும். ஒருத்தர் ராகுசாரம் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் சூரியன் சாரம் வாங்கியிருக்கிறாரு. இப்ப பாசிட்டிவா நெகட்டிவா? சூரியன் பாசிட்டிவ் தான். சரி, அப்புறம் சூரியன் நெகட்டிவ் தானே சார் கிரகணம்? இந்த திசைக்கு 9க்கு அதிபதியும் காரகமும் சேர்ந்திருந்தா கொஸ்டினாவே கேளுங்க. கிட்டத்தட்ட நம்ம 15 கிளாஸ் மேல போயிட்டோம். என்ன இன்னொரு நிகழ்வுன்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். அதான் சொல்றேன். இந்த திசைக்கு 9க்கு அதிபதியும் காரகமும் சேர்ந்து உட்காந்து ராகுக்கு எதுக்கு திரிகோணத்துல வந்தா என்ன நடக்கும்? தந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு. இப்ப பாசிட்டிவ்னு சொன்னீங்க, இப்ப எப்படி நெகட்டிவா மாறிச்சு? அதுக்கு தகுந்தாப்புலயே சுக்கிரன் வந்து ராகுசாரம், புதன் வந்து சூரியன் சாரம். சூரியன் சேர்க்க இந்த தந்தைக்கு காரகம் சூரியனும் தந்தை ஸ்தானாதிபதி புதனும் ஒன்னா இருக்காங்க. பாசிட்டிவ் எடுக்கலாம். இவருக்கு பாசிட்டிவா இருந்திருக்கும், தந்தைக்கு நெகட்டிவா இருந்திருக்கும் இல்லையா? எப்படின்னு பாக்கணும் இல்லையா? இப்ப புதன் சேர்க்கையில இருக்கிறாரு, காரகரம் கூட சேர்ந்த சேர்க்கையில இருக்குது. புதன் 9க்கு அதிபதி, காரகரம் சூரியனுடைய சேர்க்கை அவருடைய நட்சத்திரம் போது டக்குன்னு உடனே 9ஆம் இடத்துக்கு லக்கணமா போகணும். தந்தைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு போகணும். உடனே போகணும். மைண்டா உடனே அங்க போகணும். இதை லக்கணமா வச்சு சுக்கிரன் 5க்கு அதிபதி திசை தந்தைக்கு நடக்குது. 5-10 தொடர்பு இருந்தா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு யோசனைக்கு போகணும். இப்ப 9ஆம் இடத்துக்கு தந்தை ஸ்தானத்துக்கு லக்கணாதிபதி புதன் 4ஆம் இடத்துல
ஆனா சூரியனுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு, சேர்க்கையில இருக்கிறாரு, உச்சபலத்துல இருக்கிறாரு, எடுக்கலாம். சரி, நடந்தது சுக்கிர திசை. யாருடைய நட்சத்திரம்? ராகுடைய நட்சத்திரம். ராகு 12ஆம் இடம் விரயஸ்தானத்துல. ராகுக்குன்னா இன்னொரு ஸ்டெப் பின்னாடி போகணும். சந்திரஜாரம் இந்த இடத்துக்கு இது மாரகமா? ஆமா சார், ஒவ்வே லக்னத்துக்கு மாறும். மாரகமா? சரி, ம். ரைட். கூட ஒரு செவ்வாய் இருக்காரு, இந்த இடத்துக்கு அவர் இன்னொரு மாரகமா? ஆமா 11. சரியா? ஆமா சார். இந்த இடத்துல குரு இருக்கிறாரு, இந்த லக்னத்துக்கு ஒரு நல்லவரா? இல்ல புதனுக்கு அவர் வந்து பாதுகாதிபதி. லக்னத்துல பாதகாதிபதி உட்கார்ந்து இருக்கிறாரு. நடந்தது 5க்கு அதிபதி தசை, நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ராகுடைய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு. ராகு சந்திரனுடைய நட்சத்திரம் வாங்கினா இந்த இடத்துக்கு இது மாரகம். இவர் கூட இருக்கிறது இந்த இடத்துக்கு 6க்கு அதிபதி, 11க்கு அதிபதி. நோயையும் கொடுக்கணும், மரணத்தையும் கொடுக்கணும், சேர்க்கையில உட்கார்ந்துதான் திசை நடத்துறாரு. பாச்சா ரைட். லக்னாதிபதி புத்தியே புதன் புத்தியே உட்கார்ந்து நடத்துது. வந்துருச்சா? இப்ப இந்த திசையில எப்பெல்லாம் கொண்டிருக்கலாம்? சந்திர புத்தி வரும்போது கொண்டு இருக்கலாம், செவ்வாய் புத்தி வரும்போது கொண்டு இருக்கலாம், ராகு புத்தி வந்தப்ப கொண்டு இருக்கலாம், கடைசியில புதன் புத்தி வரும்போதே கொண்டு. சூரிய புத்தியிலே கொண்டு இருக்கலாம். அது பிறகு கேது புத்தி வந்தா கொள்ள முடியாது. ஏன்னா அது பிறகு கேது புத்தி ஒண்ணுதான். இந்த லக்னாதிபதி புதன் உச்சம் பெற்ற ஒரு காரணத்துக்காக தான் சுக்கிர திசையில முக்காவாசி இழுத்துட்டு போய் புதன் புத்தியில கொண்டுட்டு அந்த கேது புத்தியோட அந்த திசை முடிஞ்சிச்சு. 2 சம்பவங்கள் இதுல எடுத்துருக்கோம். அப்ப எந்த ஒரு திசைக்கு 9க்கு அதிபதியும் காரகரகமும் சூரியனும் சேர்றாங்களோ, அந்த இடத்துக்கு ராகு கேதுக்கள் திரிகோண தொடர்புல வர்றாங்களோ, அந்த திசைக்கு கண்டம் இருக்குது. இந்த திசைக்கு 4க்கு அதிபதி சனி எடுத்துக்கும். சனியோ காரகரன் சந்திரனோ பார்த்துக்கிட்டாலோ சேர்ந்து இருந்தாலோ, அதுகளுக்கு மத்தியில ராகு கேதுக்கு மத்தியில மாட்டிக்கிட்டாங்களோ, தாய்க்கு கண்டம். எந்த திசைக்கு 3க்கு அதிபதி சகோதரஸ்தானாதிபதியும் காரகர செவ்வாயும் சேர்ந்து இருந்து அவங்க ராகு கேதுக்கு மத்தியில மாத்திக்கிட்டாலோ, அல்லது 3க்கு அதிபதியும் காரகரம் செவ்வாயும் நேரா பார்த்துக்கிட்டாலோ, ராகு கேதுக்கள் திரிகோணத்துல வந்தாலோ கொள்ளும். அது ராகு திசையாக இருந்தாலும் கொள்ளும், கேது திசையாக இருந்தாலும் கொள்ளும், 3ஆம் அதிபதி திசையாக இருந்தாலும் கொள்ளும், செவ்வாயுடைய திசையாக இருந்தாலும் கொள்ளும். அதனாலதான் சூரிய திசை நடந்தாலும் கொள்ளும், புதன் திசை நடந்தாலும் கொள்ளும், ராகு திசை நடந்தாலும் கொள்ளும். ராகு நட்சத்திரத்தை வாங்க சுக்கிர திசை நடந்தாலும் கொள்ளும். வந்துருச்சா பாயிண்ட்? ரைட் சார்.